கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவிக்கு கொடூரமான கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது சமூக வலைதளங்கள்லயும் மக்கள் மத்தியிலையும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதை விரிவா கண்டிச்சு அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அரசியல் வட்டாரங்கள்ல இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்த கல்லூரி மாணவி ஒருத்தங்களுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. நேற்று இரவு 11 மணி அளவுல கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி நடந்த இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை காவல்துறையினர் நீண்ட நேரம் தேடினதுக்கு பிறகாக அவங்க நிர்வாண கோலத்துல காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் அவங்கள மருத்துவமனையில சேர்த்து அவங்களுக்கு இப்ப சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க அந்த இடத்தை விட்டு உடனடியாக தப்பிச்சு ஓடி இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு இதனால மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்குன்னு திமுகவினுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகாக பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல. இந்த விடியா திமுக ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு பாருங்க. அதிமுகவினுடைய ஆட்சியில பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருந்துச்சு அப்படின்னு மிக கடுமையா திமுகவை சாடி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. இந்த செய்தி சமூக வலைதளங்கள்லயும் மக்கள் மத்தியிலையும் இப்ப பெரும் விவாத பொருளா இருக்கு.